சுயம்பு சனீஸ்வர பகவானா? ஒரிஜினல் மலை மாடு, நாட்டு மாடு. பரவாயில்ல. எங்கள் ஊர் ஈரோடு பருகூர் மாடெல்லாம் தெரியுமா? அது இந்த மாதிரி தான் மேய்ப்பாங்கண்ணே. அது இந்த மாதிரி பட்டி வெட்டியா மேய்ப்பாங்க. நெத்தியிலிருந்து பாதம் முடிய நீவி இந்த காக்கா வைக்கிற இடத்துல சேர்த்து வச்சு தொட்டு கும்பிடணும். இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்னா சனி திசை, சனி பார்வை, உடல் ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாம இருக்கணும், குடும்ப தொழில் விருத்தியானதுக்காக தான். இந்தியாவிலேயே இங்கதான் காக்கா வச்சு வழிபடுற ஊரே. திருநெல்வேலியில கிடையாது. பூமியில் தானா தோன்றியது. பூமியில் தானா தோன்றியது சுயம்பு. வந்து போனால் கஷ்டம் இருக்குது, நோய் நொடி இருக்காது, கஷ்டம் இருக்காது. சரிங்க. வந்து போனாலே ஒரு நாட்டம் தெரியும். நாட்டம் தெரியும். யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிம்மதியாக போகிறீங்க. உங்களுக்கான இதுதான் அது. சரி, ரைட்டு. நம்ம ராசி மிதுன ராசி. கர்மச்சனி, தன்னம்பிக்கையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். இதை வந்து அதையுமே கொண்டு போகக்கூடாது. இந்த அங்கேயும் சுட்டு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்டம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா குச்சனூர் சனீஸ்வரன் கோவிலுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னால் சும்மா செம்மத்தையாக குளித்தோம் மக்கள் இந்த ஆற்றுல. இந்த ஆறு எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டம் பாலாறுப்பட்டியில் இருக்குது. சரி, இந்த ஆறு வந்து கேரளாவிலிருந்து இருக்குது. கேரளாவிலேருந்து முல்லை என்னமோ டேம், இடுக்கி டேமு, அதுக்கப்புறம் முல்லை பெரியார் டேமு, அப்புறம் இங்கிட்டிருந்து மதுரை வைகை நதியே இதுதான். வைகைக்கே தண்ணி இங்கிருந்து தான் போகுது. சரிங்களா? சரி, ஓகே மக்கள். இதில் தான் குளிச்சப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்காப்புல. அவர் தான் கூட்டு வந்தாப்புல. இந்த தேனி ஏரியாக்கார், பாலார்பட்டிக்கார் கூட்டு வந்தாப்புல. செம்மையான ஏரியா. எங்கள் ஏரியா மாதிரி எங்கே பார்த்தாலும் நல்லா பசுமை. கரும்பு ஒரு சில பக்கம் இருக்குது. மெயினாக வாழை, அதுக்கப்புறம் இந்த நிறையா விதவிதமான இதெல்லாம் போட்டுருக்காங்க. மெயினாக வாழை தான் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. சரி, ஓகே மக்களே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னால் இந்த அழகை மட்டும் உங்களுக்கு பேக் கேமரா காமிச்சிட்டு சரி வாங்க மக்கள் போகலாம். இங்கே வாருங்க மக்களே, செமத்தையாக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்க, மலையா சுற்றி மலை தான் மக்களே. இங்கிட்டலாம் எப்படி ஆறு போகுது அங்கே பாருங்க. அங்கே ஆறு பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. பட் என்னென்னா அங்கங்கே இழுவை இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆற்று பகுதியில் குளிக்கும்போது கொஞ்சம் கவனமாக குளிங்க. அதான் ரொம்ப நல்லது. சின்ன பசங்களாம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தண்ணியில் குளிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சேஃபாக குளிக்கிறதா கண்டிப்பாக பெரிய விஷயம். சரிங்களா? சரி, ஓகே மக்களே, போகலாம் வாங்க. இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அதெல்லாம் தான் கொடைக்கானல் ஹில், மேற்கு தொடர்ச்சி மலை. அப்படி அதுக்கு அந்த பக்கம், அதாவது இது கிடையாது, இதுக்கு அந்த பக்கம் அப்படியே இருக்குதுன்னு வைங்களேன். சரி, இதுதாண்ணா. எஸ் இதே தான் மக்களே, எல்லாம் தொடர்ச்சி தான். தெரியுதுங்களா? எல்லாம் எங்கே பார்த்தாலும் வாழதே மக்களே. சரி, போகலாம் வாங்க. தம்பி போகலாமா? போகலாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு வீடியோ எடுக்க வந்தோம். ஆமாம் மக்கள், நன்னீர் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வீடியோ ஒன்று எடுக்க வந்தோம். அந்த வீடியோ எடுத்துகிட்டு அவருடைய அந்த ஆற்றுல குளிச்சுட்டு கிளம்பியாச்சு மக்கள். அடுத்து இங்கே பாருங்க, அட்டே சாமி, இவர் தாங்க பணக்காரர் இன்றைக்கெல்லாம். கிட்டத்தட்ட ஸ்லோ பண்ணுங்கண்ணே, ஒரு இது நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வாருங்களேன், காட்டில் ஒரு 500 செம்மறியாடு வருமா? அதுக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது. இவர் தான் நீ கோடீஸ்வரன். என்ன காசு ஆகிறது ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சரியான ஏரியா மக்கள். அங்கெல்லாம் நெல் எடுத்துகிட்டு இருக்காங்க. சும்மா சூப்பராக இருக்குல்ல. பங்க பார்த்தாலும் பச்சை பசலேன்னு செம்மையாக இருக்குப்பா. சரி தம்பி, போகலாம். நம்ம ஏரியா மாதிரி தான் இருக்குது. நம்ம ஏரியாவோடவே நல்லா இருக்குது. ஏரியாவோட நல்லா பெஸ்ட்டு, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இந்த பக்கம்லாம் நெல், தென்னந்தோப்பு எல்லாம் பரவாயில்ல மக்களே. அப்படியே போயிட்டு இருந்தோம், பார்த்தீங்க நெல் வயலெல்லாம். இப்போ இங்கே வந்து அங்கே வந்து நிறைய நெல் வந்து மூட்டையில் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதை காமிக்கிறேன். ரோட்டு மேலே இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு அண்ணன் வந்து ஆட்டோ வளையத்தை இங்கே கொண்டு போகிறாரு. ரைஸ் மில்லுக்கா? நெல் வெஹிக்கிள் கொண்டு போகிறாங்க பாருங்க. தேங்காய் போகுது, சரிதா? எல்லாம் அப்பத்துக்கு அப்போ அறுத்து ரோட்லேயே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி உடனுக்குடன் ரைஸ் மில் கொண்டு போயிடுவாங்க போல். பாருங்களா, என்ன தம்பி இது பொன்னியா? என்னது நீள நீளமாக இருக்குது? பொன்னி தான். என்னென்ன அது? என்னென்ன ரகம்? இது என்ன ரகங்க? என்னக்கா? 606. ஓகே. ஆனால் வாரம் கொஞ்சம் பொன்னி அரிசியை விடவே நல்லா நீளமாக இருக்குது. நீளமாக சாப்பாடு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். 606. வாருங்களா, எடுத்து அங்கே வாருங்க, மூட்டையில் போடுறாங்க பாருங்கள். வள்ளத்தில் அள்ளி போட்டு அங்கே கொண்டு போகிறாங்கல்ல ஆட்டோவில், அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் மக்கள், லாரியில் ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க. ஓடு அப்பா, செம. தென் மாவட்டத்தில் விவசாயம் இப்படி தான் நடக்குது மக்களே. இதுதான் வல்லம்ங்கிறது. பெரிய படியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பேர் தான் வல்லம்.
ஓகே ஆன் மக்களே. ஸ்பாட்லேயே எடை போட்டு ஆ பரவாயில்ல. 63 கிலோண்ணா. ஆ ஒரு மூட்டைக்கு 63 கிலோ. ஒரு மூட்டைக்கு 63 கிலோவா? ஓகே ஓகே. நம்மளுது 100 கிலோவா? இல்லைங்க 50. தம்பி 75 கிலோவா? 75 கிலோ. நம்மளுக்கு 75, அதுக்கு மேலே வரும் மக்கள். அதுவும் சனால் சாக்கில் வரும். சரி ஓகே மக்களே, பார்க்கலாம். அடுத்து இங்கனக்குள்ளே பாருங்கள் மக்கள், வழியை ஒரு லாரி வழியை ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பருங்க. அப்பா வந்துட்டான் தம்பி ஓரக்கட்டி நிறுத்து. இன்றைக்குள்ளே நாங்கள் குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் போயிருமான்னு தெரியல. பிகாஸ் எனக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்குதுங்க. பாருங்களேன், பா எல்லா கழுத்துலேயும் மணி தான். சூப்பராக இருக்குது. யாரும் அண்ணா எல்லாம் இது டீ குடிச்சிட்டு இருக்காங்க. பா எல்லாம் நாட்டு மாடு தானா? நாட்டு மாடு தான். எத்தனை மாடுனே வரும்? அது 500 மாடு இருக்கு. 500 மாடு வரும். ஓகே சூப்பர். ஒரிஜினல் நாட்டு மாடியா மலை மாடியா? ஒரிஜினல் மலை மாடு, நாட்டு மாடு. பரவாயில்ல. எங்கள் ஊர் ஈரோடு பருகூர் மாடெல்லாம் தெரியுமா? அது இந்த மாதிரி தான் மேய்ப்பாங்கண்ணே. அது இந்த மாதிரி பட்டி வெட்டியாக மேய்ப்பாங்க. பரவாயில்ல மக்கள், அங்கே மேய்க்கிற மாதிரி இங்கேயும் பாருங்கள். எல்லா காலத்துலையும் மணி தான் மக்களே. ஆஹா, பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. வாங்க அங்கே பாருங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்க. A few moments later. சரி ஓகே மக்களே, கொச்சனூர் சனீஸ்வரன் கோயில் வந்தாச்சு. இங்கிட்ட ஒரு டீயை போட்டாச்சு. டீயை போட்டு இதை பாருங்கள், அங்கே தான் வந்து கோயில் இருக்குது. வாங்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள், நான் கூட நினச்சிட்டு இருந்தேங்க, சரி இந்த ரீல்ஸில், இன்ஸ்டாகிராமில், இந்த யூடியூப்லலாம் வந்து வேணுனே தான் இந்த இழுத்து பேசுவாங்க போல். இங்கேயா போகிற நெல்லியா மப்பில் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வயசான கேள்வி கட்டையிலேருந்து என்ன சொல்கிறது, முளைச்சி 3 நாளாக விடாத வரைக்கும் பேசுகிற ஸ்லாங்கே அப்படி தான் ஒரு தோரணையாகவே தான் பேசுகிறாங்க மக்களே. ஆனால் அது என்ன சொல்கிறது, அது நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அவங்க பேசுகிறது. ஆனால் ஒரு உதவின்னு கேட்டோம்னா, ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, அது ஒரு இது வைப்பு. நீங்கள் சுற்றினீங்கன்னா தெரியும். ஒரு அட்ரஸை கேட்டோம்னால எதுனால வண்டி திருப்பிட்டு வந்து சொல்லிட்டு போகிற ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க. அதே சமயம் கொஞ்சம் வந்து எட்டக்க முட்டக்கா சில ஆட்கள் இருப்பாங்க போல். ஏன்னா நம்ம வந்து கொங்கு மாவட்டம், அங்கிட்டிருந்து தென் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். அதனால் இந்த தென் மாவட்ட கலாச்சாரத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறேன். சரிங்களா? எந்த ஊருமே எல்லா ஊரையும் நல்லவனு இருக்கேன், கெட்டவன் இருக்கேன் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்தந்த ஏரியாவுக்கு போனால் அந்த ஏரியா பற்றி சொல்லணும்ல, அதனால் சொல்கிறேன். சூப்பரான ஆளுகளாக இருக்காங்க மக்கள். சூப்பர். என்ன தம்பி, அண்ணன் சொல்கிறது கரெக்டு தானே? என்னயா அண்ணன் சொல்கிறது கரெக்டாயா? ஆமாண்ணே. நம்மளுக்கெல்லாம் கஷ்டம் ஸ்லாங் வருது. கஷ்டம் கொங்கு ஸ்லாங் தான். இயற்கையாகவே வரணுண்ணே. இயற்கையாக வரணும். நம்மளுக்கு கொஞ்சம் வரும் மக்கள். சரி, நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம்ல, அதனால் வந்து எல்லாம் சொல்லுங்கண்ணே, எங்கண்ணே வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துரு. நம்மளுக்கு அந்த ஏரியா போனால் அந்த ஸ்லாங் அங்கிட்டு இங்கிட்டுலாம் வந்துரு. ஸோ அது வந்துடும், அப்படி தான். சரி ஓகே மக்களே, அப்படியே எங்கே வருங்க, பக்கத்தில் வந்துட்டோம். குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவானா அதை போட்டிருக்காங்க பாருங்கள். சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயில், நுழைவாயில், குச்சனூர். போடு தகிட அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவில், குச்சனூர். ஓகே, இங்கே தான் மக்களே பார்க்கிங் இருக்குது. இங்கே வாருங்க மக்கள், ஆர்ச்சி தாண்டி உள்ளே வந்துட்டோம். மேலே வாருங்க, காக வாகனத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிற மாதிரி ஆர்ச்சிட்டு இருக்குங்களா. சரி ஓகே, அப்படியே இங்கே வாருங்க. இன்றைக்கி கார் கூட்டம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. இதே சனிக்கிழமை வந்திருந்தோம் அப்படின்னா நிறையா கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? வரவும் போகவும் மக்கள் வந்து அப்படி தான் இருக்காங்க மக்கள். சரி ரைட்டு. இங்கிட்டு வந்து இந்த மாலை கடை, பூக்கடை அதெல்லாமே இருக்குது. இதான் வெளியே கோவில். சுயம்பு சனீஸ்வரர் ராமா மக்கள், மாமரம் தெரிகிறதா? ஓகே, இந்து அறநிலையத்துறை ஆஃபீஸு. சனிக்கிழமை தான் நல்லா இதாக இருக்கேன் அந்த பே. ஆமாம், இப்போ கூட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது. சனிக்கிழமை பயங்கரமாக இருக்கும். அதான். ஓகே மக்கள், அடுத்து பாருங்கள், அங்கிட்டு ஒரு கோயில் ஒன்று. இந்த குச்சனூர் சனீஸ்வரர், ஆக்சுவலாக அது வந்து குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் கிடையாது. அது என்ன கோயில்னு தெரில, அதையும் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலை ஒட்டியே இப்படி ஒரு வாய்க்கா ஒன்று போகுது. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அங்கங்கே ஒரு தடுப்பு மாதிரி இல்லை சேஃப்டி பர்பஸ்க்காக கட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரும்போது பார்த்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நெல் வயல். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மலைகள் தான் மக்கள். சரிங்களா? தெரிகிறதா? காற்றாலையில் சுற்றிட்டு செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தனை கேட்டிங்க அப்படின்னா, இந்த வாய்க்கா வந்து நல்லா சுத்தமாக தண்ணி சுத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் இந்த இது இந்த என்ன சொல்கிறது, இந்த கழட்டி போடுவாங்கல்ல ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கிடக்கு. இந்த அறநிலையத்துறை வந்து இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த ஒரு சுத்த பத்தம் அப்படின்னு நம்ம வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கேன். நம்ம இவ்வளோ இந்தியா ஃபுல்லாக அந்த கோயிலுக்கு வராங்களாமா, அவ்வளோ பிரபலமாம்மா. தம்பி போகலாங்களா சாயம்படுறக்கு? ஓகே, நான் இங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம கழிச்சு. ரெஸ்ட் ரூம் வசதியும் அவைலபிள் இருக்குது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இலவசமாகவே இருக்குது. சரிங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், தீபம் போட்டுட்ருக்காங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல்
நிறைய அந்த சனீஸ்வரனுக்கு தேவையான அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து விநாயகர் கோயில் சாயம் போடலாம் சரிங்களா, சாயம் போட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வாருங்க மக்கள்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காகத்தினுடைய உருவம் போட்ட ஒன்று சரிங்களா, காகம், மண் காகம் சரிங்களா, மண் காகம். அதில் கால் பாதசனிமாங்கள, பாதசனிக்கு ஆற்ற தெரியுது, அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேல் மாதிரி, பாம்பு மாதிரி, அதில் உப்பு, அந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது. இங்கே காக கற்சிலை அதே தான் சரிங்களா. இதுதான் மக்கள். இது என்ன பண்ணணும், வாங்கி ஆற்றுல விடணுமா? எங்கண்ணே? ஓ, அங்கே கொண்டே கொடுக்கணுமா? தலையை சுற்றி வைக்கணும். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் தலையை சுற்றி வைக்கிறதெல்லாம் பரிகாரம் ஓகேங்களா. அதுபோக இது எண்ணெயா முகம் பார்த்து விளக்கேற்றணும். ஓ ரைட், முகம் பார்த்து விளக்கேற்றுறது. இது காக்காய்க்கு சோறு வைக்கிறது. இது வந்து நெய் விளக்கு சரிங்களா. இங்கே பாருங்கள், எள்ளெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தலை சுற்றி எரிக்கிறதேக்கா. இது நார்மலாக ஏற்றுறது, இதுதான் தலை சுற்றி ஏற்றுறது. சனீஸ்வரவங்க இந்த இரும்பு சீட்டில் எண்ணெயில் முகம் பார்த்து திரிய தலை சுற்றி அந்த எண்ணெய்க்குள்ளே வச்சு பற்ற வச்சு தொட்டு கும்பிடாங்க. ஓ, இந்த எண்ணெயில் முகம் பார்த்து திரிய தலை சுற்றி அந்த எண்ணெய்க்குள்ளே வச்சு இதை எடுத்து தலையை சுற்றி இந்த இதுக்கால நனைச்சி அதுக்கப்புறம் அதை எரித்து கும்பிடணும். ஓகே ஓகே ஓகே. அது போக வர மகள் எல் சோறு சரிங்களா, காக்காய்க்கு. இதெல்லாம் தான் இங்கே வந்து பரிகாரம் சரிங்களா. சரி ரைட்டு, வாங்க அப்படி செப்பலை கழட்டி விட்டு விநாயகர் கும்பிட்டு அப்படி ஆரம்பிக்கலாம், தரிசனத்தை ஆரம்பிப்போம். மக்களே, அடுத்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கும் போல். அது ஒரு இதாக வச்சுருக்காங்க, அக்கா அட்டை ஓட்டை வச்சுருக்காங்க. கொடுங்க பார்ப்போம். இங்கே பாருங்க மக்கள், சனிப்பெயர்ச்சி 2025. இதுக்கு மேலே தான் சனி பகவான் இடம்பெயர போகிறாரு. யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிம்மதியாக போகிறீங்க, உங்களுக்கான இதுதான் அது. சரி ரைட்டு. நம்ம ராசி மிதுன ராசி, கர்மச்சனி, தன்னம்பிக்கையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் 85%. நன்மைக்கான மதிப்புகள் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும், பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கிற. சூப்பர் தம்பி. உங்களுக்கு என்ன ராசி? ஃபஸ்ட்டு மேச ராசி. விரயசனி. விரயங்கள் உண்டாகும் 30%. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு வந்துட்டீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ஒன்றும் கவலைப்படாது. இதை நினச்சி மைண்டை போட்டு குழப்பிக்கூடாது தம்பி. இந்தாங்கா, நல்லா ஒரு வார்த்துக்குவார். நல்லதை செஞ்சால் நல்லதே நடக்கும். சரிக்கா, எனக்கு நாங்கள் என்னக்கா பண்ணுறது? இது என்னக்கா எவ்வளோக்கா வருது? சரிக்கா சரிக்கா ஓகேக்கா. ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி, சரி, நெய் விளக்கு ஏற்றி தீபாதரணை காமிச்சு இந்த டேபிளில் கொண்டு வந்து வச்சிடணும். எந்த டேபிளில்? இங்கே முன்னாடி. அதுக்கப்புறம் இரும்பு சட்டி காக்கா சாப்பாடை அந்த டேபிளுக்கு அங்கே போய் வெளியே சாப்பாடு வச்சுட்டு உள்ளே போய் வரிசை ஏற்றி தொட்டு கும்பிடணும். மிதுன ராசிக்கு முடிஞ்ச அஷ்டம சனி, வீட்டுக்கு விசேஷம் தரணும், சனிக்கிரக நிவர்த்தி ஆகணும், குடும்ப தொழில் விருத்தியாகணும் வேண்டியாட்டாங்க. அப்படியா? ஓகே ஓகே. மக்கள்ஸ், நம்ம அக்கா சொன்ன பரிகார டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு பரிகாரத்துக்கு தேவையான பொருட்களை கரெக்டாக கையில் வாங்குறேன். இப்படி கோவிலில் மணி அடிச்சுதுங்க. இந்த மாதிரி மணி அடித்த உடனே அந்த இறைவனே வந்து இன்டைரக்டாக இதுக்கு மேலே உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் போடா மவனே அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கு மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் நமக்கு மட்டும் கிடையாது மக்கள்ஸ், நம்ம கூட வந்த சுபாஷ் தம்பிக்கு சேர்த்து வாங்கியாச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த பரிகாரம் செய்யறது மேலே உடன்பாடு இல்லை. நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், இதுதான் உண்மை. ஆனாலும் கூட இந்த குச்சனூர் சனீஸ்வரன் கோவிலில் எண்ணற்ற மக்கள் இங்கே வந்து பரிகாரம் செய்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்க இதை நம்பித்தான் பிழைப்பு பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வருஷம் ஃபுல்லாக இந்த கோயிலுக்கு வர போகிறது கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வாய்ப்பு கிடைக்கிது. அது அந்த இறைவனர்கள் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால இங்கே இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அந்த பரிகாரத்தெல்லாம் ப்ராப்பராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெய் விளக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த நெய் விளக்கை பற்ற வச்சு பிள்ளையாருக்கு தீபாதாரணை காட்டிட்டு இந்த நெய் விளக்கு கொண்டு போய் டேபிளில் வைக்க சொன்னாங்க. இதை நானும் செஞ்சேன், நம்ம சுபாஷ் தம்பி 2 பேருமே சேர்ந்து செஞ்சுட்டோமுங்க. அடுத்த கட்டமாக காக்காய்க்கு வந்து சாப்பாடு சரிங்களா. கா 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 தம்பி எடுத்துக்கோ. சூப்பர். அன்பர்களே, அடுத்த கட்டமாக நமது சுபாஷ் தம்பிக்கு மேசராசி என்பதால் மேசராசிக்கு விரயச்சனி நடைபெறும் காரணத்தினால் ஒரு சிறிய இரும்பு வடைச்சட்டியில் எள் எண்ணெயை எடுத்துக்கொண்டு அந்த வடசட்டிக்குள் இருக்கும் எண்ணெயில் முகத்தை பார்த்து, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. ஒரு கருப்பு துணியில் எல்லை எடுத்து அதனை தலையில் இடதுபுறமாக 3 சுற்று, வலதுபுறமாக 3 சுற்று என சுற்றி திரும்பவும் அந்த எல்லை எண்ணெய்க்குள் போட்டு நெருப்பை பற்ற வைத்து சனி பகவானை மனதார நினைத்து வழிபட அந்த அக்கா சொன்னார்கள்.
அந்த காரணத்தினால் சுபாஷ் தம்பியும் அவ்வாறே செய்தார். சுபாஷ் தம்பி மட்டும்தான் இதை செய்தாரா என கேட்டால் அவர் மட்டும் செய்யவில்லை. மிதனராசியை கொண்ட உங்கள் கலக்கல் நாயகன் கேசவன் நானும் இதனை செய்தேன். அதாவது 9 சிறிய மண் விளக்குகளில் சிறிய சிறிய எல் பொட்டலத்தை 9 விளக்குகளிலும் வைத்து அதனை பற்ற வைத்து, சனி பகவானே எப்படியாவது நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாருமே ஒரு லைக்கு, ஒரு கமெண்டு, அப்படியே சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி முடிஞ்சால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்க சொல்கிறபடி ஏதோ ஒன்று பண்ணுங்க பகவானேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வச்சாச்சுங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் மக்கள் அடுத்து பாருங்கள், உப்பில் வந்து இது எனக்கு அது பாதம் பசு பசு எதுக்கு என்ன எதனால் இப்படி நீ சொல்கிறேன். உப்பையும் பொரியும் உங்கள் கையால் அள்ளி காக்கா சில மேலே போடணும். குடும்பத்தில் கண் பார்வை கண் திருஷ்டி விலகிறதுக்கு. சரிங்க. காக்காயை வந்து 2 காக்காய் எடுத்து வலது பக்கம் 3 தடவை இடது பக்கம் 3 தடவை தலை சுற்றி கீழே வச்சிடணும் காக்கா பீடத்தில். இந்த சனீஸ்வரர் உருவங்கள் ரெண்டும் நெத்தியிலேருந்து பாதம் முடிய நீவி இந்த காக்கா வைக்கிற இடத்துல சேர்த்து வச்சு தொட்டு கும்பிடணும். இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்னா சனி திசை, சனி பார்வை, உடல் ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், குடும்ப தொழில் விருத்தியானதுக்காக தான். இந்தியாவிலேயே இங்கே தான் காக்கா வச்சு வழிபடுற ஊரே, திருநெல்வேலிலாம் கிடையாது. அதனால இங்கே தான் காக்கா வச்சு, முக்கியமாக காக்கா வச்சு வழிபடுறது குடும்பத்துக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. இந்த வெள்ளி உருவம் வந்து பகவானுடைய உருவம். இதை கண்ணில் வச்சு ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணும், மேல்காலெல்லாம் தடவி கைகால சுகமா இருக்கணும்னு காணிக்க உண்டியில செலுத்திடுறாரு. இதெல்லாம் கோயில் வழிபாட்டு முறை செய்யறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. சரிங்கக்கா. இந்த அர்ச்சனை தேங்காய் பழம் மாலை குடும்பத்தில் எல்லாரும் பேர் ராசின்னு சொல்லி அர்ச்சனை. சாமிக்கு தேங்காய் பழம் வஸ்திரம் மாலை வெத்தலை பாக்கு எலுமிச்சம்பழம் பெருசா போய்கிட்டு இருக்கு, விபூதி சந்தனம் எல்லாமே சேர்ந்து தருவாங்க. எல்லாம் சேர்ந்து தருவாங்க. சரி, இது 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 என்ன ரேட் வருது இதெல்லாம்? என்ன எல்லாம் எவ்வளோப்பா? இந்த காக்கா உப்பு பொரி இந்த உருவம் 2 அது மட்டும் 180. இந்த வெள்ளி உருவம் தனியா அது எவ்வளோப்பா? 60 ரூபா. 60 ரூபா. சரி ஓகே. சரி ஓகேக்கா. 240. சரி ஓகே. மக்கள் அடுத்து சாமிக்கு அர்ச்சனைக்கு எல்லாமே வாங்கியாச்சு. இந்தாங்க வஸ்திரம். ஓகே மக்கள், சாமிக்கு மாலை, அதுக்கப்புறம் வஸ்திரங்கிறது வேட்டி, தேங்காய் பழம் எல்லாமே இருக்குது. சூப்பர். ஓகே. அமௌண்ட் தானே? சாமிக்கு வந்து வேஷ்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த சமாச்சாரம் எல்லாமே சேர்த்து 540. சரிங்களா? ரொம்ப விசேஷமான கோயில்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நிறைய தடவை நானும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். அதனால் ஒரு டைம் செய்யலாம். ஓகேங்களா? இந்த டைம் சனி பயிற்சி வருது. ஸோ நம்பிக்கை தான் மக்கள், வாங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. கேசவனுக்கு எந்த விளையாக இருந்தாலும் இந்த தொழிலாக இருந்தாலும் இந்த கம்பெனியாக இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் கேசவனுக்கு நல்ல வழியை காமிச்சிருந்தாலும் கண்டச்சனி பாரச்சனி சென்னைக்கு இருந்தாலும் கேசவனுக்கு இருந்தாலும் பத்மா பேசல் முச்சு ஒன்றரைக்கு முச்சு மனப்பாடு நூற்று கை மேலே போட்டாங்க மேலே அடுக்கும் இந்த அடிக்கிறது அதே மாதிரி அடிச்சு. சரி மக்களே, அடுத்து வந்து அடுக்கணுங்க. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, காகம் உருவம் வச்சு செஞ்சுருக்கிற மண் பொம்மையை வரிசையாக அடுக்க சொன்னாங்க. அதனால் அடுக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க பண்ணுறது, கடந்த ஒரு 6-7 மாதமாக நம்ம வாங்கின அடி அப்படி ஒரு அடிடா அது. அந்த காகம் மண்காக இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அடுக்கிட்டு தேங்காய் வளம் இருக்குது. அப்புறம் தேங்காய் வந்து ஐயா உடச்சு தருவார். அப்புறம் உள்ள போய் இப்படி சாமிக்கு அர்ச்சனை தட்டை வச்சு பூஜை பண்ணலாம் வாங்க.
100 அந்த கொடுங்க நீங்கள் தரேன். மக்கள் அடுத்த கட்டமாக சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே வந்துட்டோம். சுயம்பு சனீஸ்வரர். இதை வந்து பேக்காமல் எடுக்கலை, சும்மா இப்படி மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா சாமி எடுக்கிறதுக்கு மனசு இல்லை. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். அர்ச்சனை சீட்டு 10 ரூபா மக்கள், சரிங்களா? 3 பேர்த்து குடும்பத்தையும் சொல்லி இது பண்ணிவிட்டு நான் சாமி போட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் மக்களே, சரியா? இனிமேல் கொஞ்சம் நேரம் சாமி மட்டும் கும்பிட்றேன், ஓகேவா? 5 minutes later. மக்கள் அதுக்கடுத்து இந்த சனீஸ்வரர் உருவம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தலையை சுற்றி போட சொல்கிறாங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான். சாமியை வந்து நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நான் வீடியோ எடுக்கல, சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து இங்கே நம்ம பிரசாதம்னு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இதை வந்து தலையை சுற்றி போடணும். தம்பி எப்படி இப்படி பிடிச்சிக்கிறேன், இதை வந்து அதையுமே கொண்டு போகக்கூடாது. இந்த அங்கேயும் சுற்று, இந்த அலையும் சுற்றுக்க. ரைட், ஓகே மக்கள். அவ்வளோதான் மக்கள், இதுதான் குச்சனூர் சனீஸ்வரன் கோவில். இது வந்து சனிக்கிழமை வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் சனிக்கிழமை, சனி பிரதோஷம் அந்த மாதிரி நாட்களில் வாங்க, சரிங்களா? இல்லை சனிக்கிழமை தான் ரொம்ப கூட்டம் வருமாம்மா. இந்தியா அளவில் தான் வருவாங்க. ஏன்னா அதான் இந்தியாக்கிட்டே வருவாங்களாமா மக்களே. சரி, ஓகே மக்களே, கோயில் சுற்றி வந்துட்டு பார்க்கலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த அறநிலைத்துறை அருள்மிகு சுயம்பு சனீஸ்வரர் திருக்கோயில், குச்சனூர், உத்தமபாளைய வட்டம், தேனி மாவட்டம். திருக்கோயில் நடைபெறுக்க நேரம் வந்து காலையில் 7 to மதியம் 1, மறுபடியும் வந்து 1 மணிக்கு நட சாத்தினாங்கன்னா மதியம் சாயந்தரம் 4:30 மணி 8 மணி வரைக்கும் இருக்கும். சனிக்கிழமை காலை 6 to 3 மணி வரைக்கும் இருக்கும், சேர்த்து இருக்கும். மாலையில் 4:30 to 9 மணி வரைக்கும் இருக்கும். சனிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக வரதுனால கொஞ்சம் சேர்த்து நேரம் இருக்குது. குறிப்பு, இத்திருக்கோயிலுக்கு நன்கொடை செலுத்த விரும்பும் பக்தர்கள் பொன் மற்றும் வெள்ளி இனங்கள் நன்கொடைகள் ஆகிய அனைத்தும் திருக்கோயில் அலுவலகத்தில் செலுத்தி செயல் அலுவலர் கையொப்பம், அதான் அந்த மாதிரிங்க, சரிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணால் கூட பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே, வாங்க அப்படியே பார்ப்போம். சுற்றி வந்தாச்சு கோயில், சரிங்களா? இந்தாங்க கோயில். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடக்கிரமத்தி பொங்கு சனி. ஐயா சொல்லுங்க ஐயா. அடக்கிரமத்தி பொங்கு சனி சத்தமா. அடக்கிரமத்தி பொங்கு சனி. பூமியில் தானாக தோன்றியது. பூமியில் தானாக தோன்றியது சுயம்பு. சுயம்பு வந்து போனால் கஷ்டம் இருக்குது, நோய் நொடி இருக்காது, எந்த கஷ்டம் இருக்காது. சரிங்க. வந்து போனாலே ஒரு மாற்றம் தெரியும். நாட்டம் தெரியும், மூலியமாக தெரியும். சரி சரி சரி. இங்கே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாதுன்னு சொன்னீங்க. அவருக்கு திடீர்னு வர முடியாது. வர முடியாது, அதெல்லாம் சாமி அனுகிரகம் வேணும். ரெடியாக நல்லாயிருக்கும். சரிங்க.